சனாதன தர்மம் மகாபாரதம். பெண்களை பொறுத்தவரை வேள்விகளாலோ சிரார்த்தங்களாலோ அல்லது உண்ணா நோன்புகளாலோ எந்த பலாபலனும் கிடையாது. தங்கள் கணவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமே அவர்கள் சொர்க்கத்தை வெல்கிறார்கள். ஓ மன்னா, இதை மட்டுமே நினைவில் கொண்டு கற்புடைய பெண்டிரின் பதிவிரதைகளின் கடமைகளை கவனத்துடன் கேள் என்றார் மார்க்கண்டேயர். கௌசிகர் என்ற பிராமணனுக்கு அறிவுரை கூறிய பெண்ணை பற்றி கூறத் தொடங்கினார் மார்க்கண்டேயர். கௌசிகர் என்ற பெயரில் ஓர் அறம் சார்ந்த துறவி இருந்தார். அவர் தன்னை வேதக்கல்விக்கு அர்ப்பணித்து கொண்டு துறவை செல்வமாக கொண்டு அந்தணர்களில் வெகு மேன்மையானவராக இருந்தார். அந்த அந்தணர்களில் சிறந்தவர் அனைத்து வேதங்களையும் அங்கங்களையும் உபனிஷதுகளையும் கற்றறிந்தார். ஒரு நாள் ஒரு மரத்தின் அடியில் நின்று கொண்டு வேதம் உரைத்து கொண்டிருந்த போது அந்த மரத்தின் மேலே ஒரு பெண் கொக்கு இருந்தது. அந்த நேரத்தில் அந்த பெண் கொக்கு அந்த அந்தணன் மீது எச்சமிட்டது. கொக்கை கண்ட அந்த அந்தணர் மிகவும் கோபம் கொண்டு அதற்கு காயம் ஏற்படுத்த எண்ணி தனது கோபப்பார்வையை அந்த கொக்கின் மீது செலுத்தி மனதால் தீங்கை நினைத்தார். அந்த கொக்கு உடனே தரையில் விழுந்தது. அப்படி அந்த கொக்கு மரத்திலிருந்து விழுந்து இறந்து போய் உணர்வற்று கிடப்பதைக் கண்ட அந்த அந்தணர் மனதால் இரக்கம் கொண்டார். பிறகு ஐயோ, கோபத்தாலும் துர்குணத்தாலும் ஒரு தீய செயலை செய்துவிட்டேனே என்று சொல்லி அழுதார். இந்த வார்த்தைகளை பலமுறை சொன்ன அந்த கற்ற அந்தணர் பிறகு பிச்சை எடுப்பதற்காக ஒரு கிராமத்திற்குள் நுழைந்தார். நற்குலத்தில் பிறந்தவர்களின் வீடுகளில் பிச்சை எடுக்க சென்ற அந்த அந்தணர் முன்பே தான் அறைந்த ஒரு வீட்டிற்குள் நுழைந்தார். அவர் அந்த வீட்டிற்குள் நுழைந்ததுமே பிச்சை கொடு என்று கேட்டார். அவருக்கு ஒரு பெண் நில்லும் என்ற வார்த்தையால் பதில் உரைத்தாள். அந்த இல்லறத்தரசி பிச்சையிடுவதற்கான பாத்திரத்தை கழுவி கொண்டிருந்த போது பசியால் துன்பப்பட்ட அவளது கணவன் திடீரென்று வீட்டிற்குள் நுழைந்தான்.